要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越入海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。எனக்கு சுத்தமா முடியல. யார் இது? அங்க பாரு, இந்த நெருப்பு எங்க இருந்து வந்தது? அங்க ஒருவேளை பேயா இருக்குமோ? இங்க என்ன விட்டுட்டு போகாத. வாங்க வாங்க, இந்த வழிதான். இப்பதான் இங்க நெருப்பு வெளிச்சம் தெரிஞ்சது. அங்க பாருங்க. சரி, சீக்கிரம். உனக்கு என்னாச்சு? அண்ணா கண்ணை தர. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் நான். அண்ணா என்ன பண்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? யுயன்ஷி, உன்ன ரத்தம் வருதா? உனக்கு போய் தங்கச்சியா பிறந்த பாரு. அத்த, இந்த பக்கம், இந்த பக்கம் வா. பொறுமையா உள்ள வா. ஜாக்கிரதை, பொறுமையா உட்காரு. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என் மேல பாசமா இருக்க, எனக்காக சண்டையும் போடுற. ஆனா இன்னைக்கு நீ என்ன அப்படி கடிச்சும் விடுற. நல்ல வேலை சமையல் அறையில யாரும் இல்ல. யாராவது இத பாத்திருந்தா நான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. உன் உடம்பு முன்னாடி மாதிரி சூடா இல்ல, ஆனா நான் இப்போ சூடா இருக்கேன்.
வாழ்க்கையோட விளையாட்டை பாத்தியா? இப்ப உன்னோட உயிர் ஏன் கையில இருக்கு. இப்ப முடிஞ்சா நீ என்ன கிண்டல் பண்ணி பாரு பாக்கலாம். யாரும் தங்கச்சியும் உன் அளவுக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க. நீ இங்கே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இனி அவன் எனக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். இங்கதான் எங்கேயோ பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியல. ஒருவேளை இது பிரம்மையா இருக்குமோ? என் 2 கண்ணால பார்த்தேன். வா, ஒழுங்கா போய் தேடலாம். சரி வா போலாம். அவங்க போயிட்டாங்க. வெள்ளக்குட்டி, ஹிங்னா, நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க என்னோட 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 அண்ணனை தான் தேடி வந்தேன். என் அண்ணன் இங்க காணோம். அவன் இங்க இல்ல. சரி, வேற எங்கேயாவது இருக்கானு பாக்குறேன். கொஞ்சம் இரு. ஹிங்னா, உன்னை யாராவது ஏதாவது பண்ணாங்களா? இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ஆனா இந்த துணி எல்லாம் உன்னுடைய... மூத்தவர் பாய், நான் இப்ப அவசரமா போகணும். உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஹிங்னா, இப்போ உன்னோட உடலாவது எனக்கு பயனுள்ளதா இருக்கே. நீ என்ன பண்றனோ? என்னோட காயத்தை சரி பண்ணது யுவிங்னனோட ரத்தமா? அப்படின்னா 3 வருஷம் முன்னாடி இதேதான் நடந்திருக்கு. அண்ணா, எங்க போனா? அண்ணா, அண்ணா, உனக்கு உதவி பண்ண வந்தா என்ன இப்படி பயமுறுத்துற? நான் நம்ம கிராமத்தோட பெரிய வீரனான யுயிங்ஷி இப்ப என்ன நிலைமையில இருக்கா? என்ன இதெல்லாம்? உன்னோட துணிதான். இது பாயகியோட துணி. என்னது? வெள்ளக்குட்டையோடதான். நான் இப்படி பண்ணிட்டேனே. இல்லனா உன்னோட துணி உள்ள ஏதாவது இருக்கும். நல்லா பாரு, பாரு பாரு. இதுல ஏதாவது இருக்கும். முதல்ல நான் மருந்து போடுறேன், அப்புறம் நீ சட்டையை போட்டுக்கோ. எதுக்கு மருந்து? உனக்கு அடிபட்டு இருந்துச்சு. சரி சரி, காட்டு. எதுக்கு இப்படி திரும்புற? முதல்ல உன்னோட காயத்தை காட்டு. காட்டுனா வேணாம். காட்டு. எதுக்காக இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? எனக்கு எந்த அடியும் படல. என்ன சொல்ற? நான் அவ்வளவு பெரிய காயத்தை பார்த்தா காட்டு காட்டு காட்டு. அண்ணா, ஒழுங்கா காட்டு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பையனோட துணி எடுத்துட்டு வந்திருக்க. ஒண்ணு இல்ல, காட்டு. சொல்றேன்ல, காட்டு. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. கிளம்பு அண்ணா. கிளம்பு அண்ணா. அது சரி யுயிங்ஷி, உனக்கு அடிபடலன்னா நீ எப்படி மயங்கிருப்ப? சொல்லு. உனக்கு அடிபட்டிருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த மருந்தை எடுத்துட்டு வந்தா நீ வேண்டான்னு சொல்றல்ல? அதை விடு. இங்க பாரு, என் கழுத்துல காயம். நான் பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தேன். மயங்கி கிடக்குறேன்னு உதவி பண்ண என்ன கடிச்சு வச்சுட்ட. இது எனக்கு எப்படி வலிக்குதுன்னு தெரியுமா? ரொம்ப எரியுதான. நீ இதை கண்டுக்கவே இல்ல. உனக்கு என்ன? எனக்கு தானே வலிக்குது. இன்னும் கொஞ்சம் கடிச்சிருந்தா என்னோட மொத்த தலையும் அப்படியே பிச்சுக்கிட்டு உன் கையில வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த காயம் என்னமோ புதுசு மாதிரியே தோணல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே தழும்புதான் என் கழுத்துல இருந்துச்சு. அம்மா சொன்னது காட்டு பண்ணி கடிச்சிச்சுன்னு. இல்ல, நீதான் கடிச்சிருக்க.
உன்னோட அமைதிய பார்க்கும் போதே தெரியுது நீதான் கிடைச்சிருக்கேன்னு. அப்படின்னா யுங்ஷி இத்தனை வருஷமா என்கிட்ட சொல்லாம இத ரகசியமா வச்சிட்டு இருந்திருக்க. உனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னவா இருக்கும்? தூக்கத்துல நடக்கிறது. மாட்டிக்கிட்டியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கத்துல நடக்கிறப்ப என்ன கடிச்சிருக்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட என்ன பண்ணி கடிச்சிருச்சுன்னு போய் சொல்லிருக்க. யுங்ஷி, உனக்கு இருக்கிற இந்த தூக்க வியாதிய சரி பண்ணியாகணும். சொல்றது கேட்டுட்டு வெளியில வா. ரெங்யும் இதே மாதிரி தான் தூக்கத்துல நடப்பாங்க. 2 பேருமே ஒழுங்கா மருந்து எடுத்துக்கோங்க. முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கவே இல்ல. நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன நீ என்ன பண்ற? வள வளன்னு பேசிட்டு இருக்கமா, போய் மருந்து போடு. உன்னை போய் காப்பாத்துன்னு பாரு. அதோ அங்க பாருங்க, நெருப்போட ஒளி தெரியுது. சீக்கிரம் வாங்க. என்ன இது? இந்த மருந்து போட்டு விடு. இது என்ன மருந்து? இங்க இருக்கிற யாருக்கும் இதை கொடுக்கலையே. இது எனக்கு பாய்கோய் தான் கொடுத்தாரு. முன்னாடியே இதை பயன்படுத்தி இருக்கேன். அதனாலதான் எனக்கு முன்னாடி இருந்த தழும்பு போயிடுச்சு. அந்த தழும்பு போயிடுச்சு. ஆனா நீ இப்ப புதுசா எனக்கு ஒரு தழும்பு கொண்டு வந்துட்டல. நீ என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையா பண்ண, வலிக்குது. ஓ, தொட்டதுக்கேவா உனக்கு வலிக்கும்? கழுத்து இவ்வளவு வலிக்குதுன்னா உனக்கு வேற ஏதோ நோய் இருக்கு. வேண்டாம் வேண்டாம், சொல்றது கேளு. நீ கையை எடு, எனக்கு வலிக்குது. இந்த மருந்து ஒன்னும் புதுசா இல்ல, எங்க பாத்திருக்கேன். அது தீந்து போயிரும் நினைக்கிறேன். உனக்கு புதுசு வாங்கி தரட்டா? வேண்டாம். இந்த துணி பாய்குயோடது. சீக்கிரமா திருப்பி கொடுத்துரு. அவர் இதுக்கு உன்னை கண்டிப்பா பாராட்ட தான் போறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு மறந்துட்டியா? நீதான் அந்த காட்டு பண்ணி. ஓ, நான் காட்டு பண்ணியா? நான் காட்டு பண்ணியா? யார பார்த்து காட்டு பண்ணின்னு சொன்ன? நீதான் காட்டு பண்ணி. வலிக்குது. வெள்ளக்குட்டி, நான் சும்மா இவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் தயவு செஞ்சு நீங்க இந்த மன்னிச்சிடுங்க. இத நான் என் அண்ணன் தொன்னு நினைச்சு எடுத்துட்டேன். நீ கொஞ்சம் பாதுகாப்பாரு. உனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது. நீ ஏதோ ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை தேடி வந்த. அப்படின்னா இதுதான் விஷயமா? சரி, நேரமாகுது. மூங்கில் காட்டுக்குள்ள கெரிஞ்சு போன ஒரு உடல் இருக்கு. இன்னும் அது யாருன்னு தெரியல. ஜிஞ்சு தான் ரொம்ப நாளா காணோம். இந்த இடத்துல நான் பல வருஷமா இருக்கேன். ஆனா இப்படி ஒரு சம்பவம் என்னைக்கும் நடந்தது இல்ல. ஒரு உடலை எரிச்சு அதை மறைச்சிருக்காங்க. ஜூ மலையில இவ்வளவு மோசமானவங்க இருக்காங்களா? ஜின்ஜோஜு இறந்தத அவனோட குடும்பத்துக்கு சீக்கிரம் தெரியப்படுத்துங்க. அவனோட குடும்பத்துக்கு நீதி கிடைச்சே ஆகணும். குவான், இந்த மாதிரி பிணங்களுக்கு நீதான் பொறுப்பு. அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு சொல்லு. கண்டிப்பா குருவே.
இந்த ஆணுக்கு 20 வயசு இருக்கும். உடல் ரொம்ப எரிஞ்சிருக்கு. என்னதான் முகம் எரிஞ்சிருந்தாலும் இவனோட கால்ல அடிபட்டிருக்கு. அங்க இருந்த எரிஞ்ச துணியை வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரியுது, இது கண்டிப்பா ஜின்ஜூஜு உடைய உடல் தான். இறப்புக்கு காரணம் கழுத்துல இருக்கிற காயம்தான். ஏதோ ஒரு கூர்மையான வாளை வச்சு தாக்கி இருக்காங்க. ஆனா இவ்வளவு மெல்லிசான வாள் யார்கிட்ட இருக்கு? அது என்ன விதமான ஆயுதம்னு என்னால சரியா சொல்ல முடியல. ஓ புஃபான், ஷியுமு உச்சியில நீ தான் ஜின்ஜூஜு கூட இருந்த. அவன்கிட்ட ஏதாவது நீ மாற்றத்தை பாத்தியா? சொல்றேன் குருவே, என் கணக்கு சரியா இருந்தா ஜின்ஜூஜு துணியும் பணமும் எடுக்க தான் அங்க போயிருக்கணும். ஆனா அவன் ரொம்ப நாளா வரல. கோவத்துல அவன் திரும்பி வரலன்னு தான் நினைச்சோம். அதான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இத யாரும் எதிர்பார்க்கல. குருவுக்கு வணக்கம். அந்த மூங்கில் காட்டுல பாதி எரிஞ்சு அவனுடைய துணி கிடைச்சிருக்கு. இது சூஷன் கேங்ஸுக்கு நடக்கிற வகுப்போட சீருடைதான். என்ன இது? உண்மைதான், ஆனா சரியா தெரியல. ஆனா இது கொலையாளியோடதுதான், இல்லனா வேற யார்தான் இருக்கும். மாணவர்களே, யாரோ சில பேர் நேத்து மூங்கில் காட்டுக்குள்ள இருந்ததா தகவல் வந்திருக்கு. அந்த இடத்துல எரியிற ஒருத்தனை பார்த்திருக்காங்க. அது உண்மையா இல்லையா? அது உண்மைதான். நீச்சன் தான் அதை தொடர்ந்து போயிருக்கான். அது கண்டிப்பா உவாலியை சேர்ந்த ஒருத்தனா தான் இருக்கணும். அவன் குஹாலியை சேர்ந்தவனான்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். விஷயம் என்னன்னா, குஹாலியை சேர்ந்த ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறது ரொம்பவே அபூர்வம். ஆனா நம்ம கிட்ட எரிஞ்ச துணியுடைய பாகங்கள் இருக்கு. அதை வச்சு கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது யாருன்னு சரியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். இங்க எல்லாரும் உங்களுக்கு தோன்றதை சொல்றதுக்கு பதிலா இந்த கொலையை பத்தி விசாரணையை ஆரம்பிக்கிறது தான் நல்லது. இப்பவே ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அது சரியா இருக்காது. உண்மை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த இறப்புக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கலாம். இறந்து போனவனுடைய ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும். இவர் ரொம்ப சரியா தான் சொன்னாரு. இந்த விசாரணைக்கு குய் கேங்ஸோடைய சார்பா நீ தான் பொறுப்பேத்துக்கணும். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணுமோ நிச்சயமா தான் நான் செய்வேன். சில பேர் ஹுவாலி மக்களோட பேரையும் சொன்னாங்க. அவங்க இப்படி செய்யற ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய இந்த வகுப்புல ஹுவாலியை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். நாம நேரத்தை வீணடிக்காம அந்த உண்மையை இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற இந்த நீர் ஜூ மலையை சேர்ந்த புனிதமான நீர். இது புனித பனிக்கிண்ணம். இந்த கிண்ணத்தை குளிர்ந்த உலோகத்தால செஞ்சிருக்காங்க. இது சூடான எந்த பொருட்களோடவும் சேராது. உங்களுக்கு நான் கொடுத்த இதே மருந்த ஜூ மலையில பயிற்சி பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன். இந்த மருந்து உங்க உடலோட தீய அதிகப்படுத்தும். சாதாரண மக்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா ஹுவாலியை சேர்ந்தவங்க இதை எடுத்துக்கிட்டு இந்த பனி கிண்ணத்தை வந்து தொடும்போது அவங்களுக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்படும். உடல் எரியிற மாதிரி இருக்கும். இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத யாரையும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஜூ மலையில அரிய பொருட்கள் நிறையவே இருக்கு. சாதாரணமா இது எல்லாருக்கும் தெரியற விஷயம் கிடையாது. இத முதல்ல யார் பண்ண போறது? நீதான். இங்க வா. தயங்காமத்தோடு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க.
இவனுக்கு எதுவுமே ஆகல. நீ கிளம்பலாம். சீக்கிரம் சீக்கிரம் தள்ளி போ. இப்ப நான் தான். இவளுக்கும் எதுவுமே ஆகல. அது சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இந்த தேர்வுல நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. அப்ப உவாலியை சேர்ந்த யாரும் இங்க இல்ல. ஆனா ஜின்ஜூஜுவோட மரணத்தை கடைசி வரைக்கும் விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்கணும். உண்மையான கொலையாளி கிடைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. தீயவர்கள் கிட்ட இருந்து விலகியே இருங்க. கொலையாளிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம். குருவே, குருவே, என்ன வர சொன்னீங்களா? மீனா, இது பனிக்கிண்ணம் தானே? ஆமா, உன் முன்னாடி இருக்கிற இந்த பயங்கரமான பனிக்கிண்ணம் ஒரு மீன் தொட்டி தான். இதுக்கு சக்தி எல்லாம் இல்ல. இந்த தண்ணியில அழகான மீன்கள் தான் இருக்கு. உனக்குள்ள இருக்க நெருப்பெல்லாம் காட்டி கொடுக்காது. அதோட உங்களுக்கு கொடுத்த மருந்து உன்னை இன்னும் பாதுகாக்கும். நீ கவலையை விடு, நாங்க உன்னை காப்பாத்தாம விட மாட்டோம். ஷோயிங், இந்த பனிக்கிண்ணம் வெறும் மீனுக்கு தானா? இந்த உண்மை யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும்? இதுல என்ன தப்பு இருக்கு? இத மட்டும் நான் செய்யலனா இவங்க 2 பேரையும் கொலையாளின்னு சொல்லிருப்பாங்க. அத்தோட இந்த ஹுவாலி மக்கள் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. தீய சக்தியும் இத பயன்படுத்திக்கும். இத நான் செய்யலனா இந்நேரத்துக்கு நம்ம இங்க உட்கார்ந்து நிம்மதியா மீனை பத்தி பேசிருக்க மாட்டோம். அதனால நான் பிரச்சனையை சரிதான் பண்ணிருக்கேன். ஒன்னும் பிரச்சனையை உண்டாக்கல. எங்களுக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா யூவெங்ஷி ஆன நான் முன்னோர்களோட ஆணையா சொல்றேன், நான் யாரையும் கொல்லல. எங்களுக்கு தெரியும், அந்த கொலையாளிய நாமளே கண்டுபிடிக்கலாம். யூயிங்ஷி, உன்னை வர சொன்னதே உன்னை எச்சரிக்கைதான். இதுக்கு மேல நீ எப்பவும் பாதுகாப்பாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். உன்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுனால நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நாங்க 2 பேரும் சொல்ற ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் குருவே, என்ன நம்புங்க. என்னாச்சு மூத்தவரே? என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கதான் ஜின்ஜியூஜு முன்னாடி கீழே விழுந்தான். சரி, இப்ப சொல்லு, இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு நினைக்கிற? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவுமே சரியா புரியல. இங்க உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறது ஜின்ஜூஜு திரும்பவும் உயிரோட வந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, அவன் தான் இறந்து போயிட்டானே. அதனால உங்க கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. இறந்தவனால பேச முடியாது, ஆனா அவன் ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். இத பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ஜின்ஜியூஜுவோடைய உடலை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் உடல் எரிஞ்சிருந்தாலும் கழுத்துல இருந்த காயம் தெளிவா தெரிஞ்சுது. அவன் கழுத்துல இருந்த காயம் நீளமா இருந்துச்சு. விஷம்தான் அதுக்கு காரணமா இருக்கணும். ஓ, இவ்வளவு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இன்னும் எதுக்காக குரு கிட்ட நீங்க சொல்லாம இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இவ்ளோ கேட்டும் உன் முகம் கொஞ்சம் கூட மாறல. நீ உண்மையாவே இந்த விஷயத்துல திறமைசாலிதான். மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த காயம் எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அது நீ வச்சிருக்கிற புல்லுல இருந்து வந்த விஷம். பாய்குயி, ஒரு மாணவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதுக்கு மருந்து வாங்க தான் வந்தேன். சரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன். வேண்டாம், இந்த பொருட்கள்ல விஷம் இருக்கு. இலைகள் மருந்தா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த புற்கள் ஜூமலையில இருக்கிற மொத்த பேருக்கும் அதை பத்தி தெரியும். அது அரிய வகை மருந்து.
இப்போதைக்கு அது உன்கிட்ட தான் இருக்கு. இந்த வகுப்புல உவாலி மக்கள் இருக்காங்கன்னு சொன்னது எல்லாமே போய். உண்மையை சொல்ல போனா ஜின்ஜியூஜுவை நீதான் கொன்னு இருக்க. நான் தான் கொன்னன்னு நீங்க அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க. ஆனா இதை மத்தவங்க கிட்ட சொல்லலையே. இத வச்சு நீங்க என்ன மிரட்ட போறீங்களா? குரு உன்னை நம்புறாரு. கேங்ஸுவோட பொறுப்பை உன்கிட்ட கொடுத்திருக்காரு. தேவையில்லாம இந்த ஜின்ஜியூஜு தான் இறந்துட்டான். இதெல்லாம் சொன்னா எனக்கு தான் பிரச்சனை. என்னோட தேவையெல்லாம் ரொம்பவே சாதாரண விஷயம்தான். நீ கவலைப்பட வேண்டாம். வருங்காலத்துல எல்லா போட்டியிலையும் நீ என்கிட்ட தோக்கணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. கேங்ஸுவோட மூத்த மாணவன் பாய்குய ஜெயிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? இத ஒத்துக்கிறதுக்கு நீ மறுத்துட்டனா எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் தெரிய வச்சிருவேன். குரு இத அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரு. ஆனா மத்த மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாய்குயி ஒரு கொலையாளின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அதோட நீயும் யூயிங்னாவும் கூட நல்ல நண்பர்கள்னு கேள்விப்பட்டேன். நீ ஒரு கொலைகாரன்னு அவ கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அவ என்ன பண்ணுவா? உன்னை பத்தி அவ என்ன நினைப்பா? அப்பவும் அவளுக்கு உன்னை பிடிக்குமா? நான் சொன்னத நீ நல்லா யோசிச்சு பாரு. இத நீங்க வச்சுக்கோங்க. உங்க காயத்தை சரி பண்ண இது உதவியா இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்படும். வெள்ளக்குட்டி நீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன உள்ள கூப்பிட மாட்டியா? ஓ, நான் அதை மறந்தே போயிட்டு வெளியில் நிக்காம உள்ள வாங்க. பாய் குய், வந்து உட்காருங்க. நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நேத்து நீ ரொம்ப பயந்துட்டியா? அப்படி இல்ல. ஜின்ஜியூஜுவும் ரொம்ப நல்லவன் கிடையாது. அவன் என்னதான் நிறைய தப்பு பண்ணிருந்தாலும் அவனை நினைச்சா எனக்கு வேதனையா தான் இருக்கு. உனக்கு என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? உனக்கு தான் நல்லா தெரியும்ல. அவனை அன்னைக்கு கீழே தள்ளி விட்டது நான் தான். என்னதான் நீங்க என்கிட்ட அப்படி சொன்னா கூட எனக்கு நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்ற நம்பிக்கை இல்ல. நீங்க அவனை கொல்ல நினைச்சிருந்தா அவன் எப்பவோ இறந்து போயிருப்பான். அத நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. நான் உங்களை முழுசா நம்புறேன். உனக்கும் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனா அதுக்குன்னு எல்லாரையும் நீ இப்படியே நம்ப கூடாது. நீங்க ஒண்ணு மத்தவங்க மாதிரி இல்ல. நீங்க வெள்ளக்குட்டி இல்ல. இந்த ஜாடிக்குள்ள நிறைய மண் இருக்கே. ஆனா இதுல எந்த செடியும் இல்ல. இது உன்னோடதா? இது அக்காவோடது. அவங்கதான் இதை வச்சிருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கொடுத்த புல்ல கூட அவங்க இதுலதான் வளர்த்தாங்க. எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆனா ஏன் அது காணாம போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. வாழ்வும் சாவும் விதியோட முடிவுதான். என்ன விடுங்க. அன்னைக்கு நான் மூங்கில் காட்டுல நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அத மனசுல வச்சுக்க வேண்டாம்.
ஆனா சொல்றத கேளு, இந்த புல்ல முதல்ல தூக்கி போட்டுரு. அது என்கிட்ட இல்ல. பொருட்களை இந்த மாதிரி தூக்கி போட்டுறத நான் பார்த்திருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் கொடுத்த செடி ரொம்ப அரிய வகையானது. அது இந்த மாதிரி திறந்த வெளியில வச்சா அது வளராது. அந்த செடி மேல அக்கறை இருந்தா அதை நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த செடி முக்கியம்தான். இதோட இலைகளும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனா இதுல இலைகள் இல்லாம இந்த பூ மலராது. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த உலகத்துல பயனில்லாத உயிர்னு எதுவுமே கிடையாது. என்ன இது? இதை பயன்படுத்தினா அந்த செடி வளரும். இத பத்தி அடுத்த முறை தெளிவா சொல்றேன். இதுல இலைகள் வளர்றதை விட இதோட பூ நல்லாவே வளரும். ஆனா இத போட்டா அந்த இலைகளும் நல்லா வளரும். இப்ப அதனால என்ன? இதை நீ பத்திரமா பாத்துக்கிட்டா இலைகளும் தன்னால வளரும். புத்தகங்கள் கடிதங்கள்னு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம். எதையும் தப்பான இடத்துக்கு அனுப்பிடாதீங்க. மூத்தவர்ஜி, உன் கையில இருக்கிறது வரலாறு இல்ல, அத நீ அங்க எடுத்து வை. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன். நான் தான் கொஞ்சம் குழம்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. மாமா, இங்க நம்ம சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா நீங்க எதையுமே செய்யாம படுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விடு, கவலையே படாத. இந்த பள்ளியில மிகச்சிறந்த மாணவர்கள் இருக்காங்க. என்னுடைய எந்த உதவியும் இல்லாம அவங்க எல்லா வேலைகளையும் செய்வாங்க. பாத்தியா, நான் சொன்னேன்ல, கடவுள் தான் இதை அனுப்பி இருக்காரு. அத புடி. சுஷேல இருந்து சாங்மாய் அனுப்பியிருக்காரு. இந்த கடிதத்துல தலைவி கொடுத்தது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. சிசுபாலியமும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனா என்ன இழுக்கிற? சிசுபாலி அந்த இடத்துக்கு வருவாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன நீ? எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப அன்பானவன். இந்த இடத்தோட கட்டுப்பாட்டை மீறினதே இல்ல. கவலைப்படாத. சரி, எப்படியாவது பழைய நிலைமைக்கு இந்த இடம் வரணும். அவர் மட்டும் இப்ப இந்த இடத்துக்கு வந்தாருன்னா அவர் ஏத்துக்க வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்கு. எல்லாத்தையும் தயார் பண்றேன். பண்ணு பண்ணு. என்னாச்சு? ஏன் திடீர்னு சோகமாயிட்ட? சரி, இத குடி. தேநீர் வேண்டாம். குடிக்கிறத நிறுத்த போறேன்னு ஜியோலாங்க்கு சத்தியம் பண்ணி.
நான் இத்தனை வருஷமா எதுக்காக குடிக்கிறேன்னு தெரியுமா? நான் குடிச்சிட்டேனா எனக்கு கெட்ட கனவு வராது. நானும் மற்றவங்கள மாதிரி தான். எனக்கு வர கனவு பலிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கனவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சில நேரம் பயந்துடுவேன். என் கனவுல நடக்கிறது ஒண்ணு ஒண்ணா உண்மையா மாறும். உன்னால உதவ முடியலன்னு நீ வேதனைப்படுற. எனக்கு உன்னோட வலி புரியுது. ஆனா உனக்கு கனவு வரலன்னா அதெல்லாம் நடக்காம போயிடுமா என்ன? நீ என்னைக்காவது நீ பண்ற தவறுகளால எவ்வளவு பிரச்சனை ஏற்படுதுன்னு யோசிச்சு பாத்திருக்கியா? இந்த கிண்ணம் மாதிரிதான். இத குடிச்சா மட்டும்தான் இதுல இருக்கிற தேநீரோட ருசி தெரியும். நீ சொல்றதும் சரிதான். ஜியோலாங்க பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, பழுதடைஞ்ச எல்லா புத்தகத்தையும் சரி பண்ணிட்டேன். அதான் அங்க திருப்பி வச்சிடுறேன். ஏதாவது பண்ணு பாப்பா. பைலி சிஷு, நீங்க வந்துட்டீங்க. போன வாட்டி எங்களை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இந்த தடவை வருவீங்கன்னு எனக்கு தெரியும். பாய் சிஷு, லூக்ஸி மாளிகையோட மக்கள் நம்ம தலைவியை கொண்டுட்டாங்க. இவ்வளோ நாட்களா நாங்க எல்லாருமே நீங்க வரணும் தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க பாதுகாப்பா இருந்தாலே போதும். மூத்தவரே, டாங்ஸிங் இப்ப எப்படி இருக்காங்க? ஏதோ பரவாயில்ல. ஷாஹெங் ஹோ எங்க இருந்தோ வந்து நம்ம தலைவியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டா. அவளை விடக்கூடாது. அவன் இப்பதானே வந்திருக்கான். கொஞ்சம் புலம்புறத நிறுத்து. அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா போ. சிஷு, டாங்ஸிங் எங்க? நான் பார்க்கணும். கேக்குறான்ல, இவனை கூட்டிட்டு போ. சரி. இங்க பாரு, நாம 2 பேரும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப புரியுது. இங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னா இந்நேரம் நீ இங்க வந்திருக்கவே மாட்டல. நான் இல்லாத நேரத்துல இவ்வளோ நடந்திருக்கு. இப்ப நான் வந்தாலும் நடந்து முடிஞ்ச எதுவும் மாற போறது இல்ல. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? முன்னாடி உனக்குள்ள இருந்த வீரம் எங்க போச்சு? நீ இப்ப ஆளே அடியோட மாறிட்ட. இங்க இருந்து உன்னால ரொம்ப நாளைக்கு ஓடி ஒளிய முடியாது. ஆனா இதே மாதிரி நீ ஓடிக்கிட்டே இருந்தனா உன் வாழ்க்கையில உனக்கு லட்சியமே இருக்காது. மூத்தவரே, என்ன சத்தம் அது? ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சு அவனுக்கு? என்ன ஆச்சு அவனுக்கு? அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? இதெல்லாம் உன்னுடைய கனவுல வந்திருக்கு இல்லையா? என்ன ஆச்சு? நான் திரும்பி வந்தப்பதான் இவளை பார்த்தேன். சுய நினைவே இல்லாம தான் இருந்தா. ஆளே அடியோட மாறி போயிருந்தா. இவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய நடந்துருச்சு. அவளை யாரோ கட்டுப்படுத்துறாங்க. அதனாலதான் இப்படி இருக்கா. அவளை பாதுகாக்க நிறைய பேரை அனுப்புங்க.
என் கிட்ட இருக்கிற மருந்து இவளை கொஞ்ச நேரத்துல அமைதியாக்கிடும். இவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுது. தற்காப்பு கலை தெரிஞ்சவ இப்ப மாய வலையில இருக்கா. இது மத்த மாணவர்களுக்கு தான் ஆபத்துல போய் முடியும். நாம உடனே ஏதாவது செஞ்சாகணும். இவ கண்காணிப்பிலேயே இருக்கட்டும். இதை தாண்டி அவளால வர முடியாது. பயப்படாதீங்க. இப்ப இருக்கிற மாதிரி அவ உள்ளே தான் இருப்பா. நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி இந்த மாதிரி மாத்தி இருப்பாங்க? நீ கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு மைல் கடந்து வந்துட்டு இந்த ஒரு உதவி கூட பண்ணலனா என்ன இருக்கு? அதெல்லாம் சரி, நீ உன்னோட இடத்துக்கு திரும்பவும் வரத பத்தி என்னைக்காவது யோசிச்சியா?思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问，也不言说。思绪因